நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மலை தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த முன்மழை காலத்தில் பார்த்திங்கன்னா களிமண் பூமிகளில், வரப்புகளில், வயல்வெளிகள்லாம் வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான சிறிய மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த மழை காலத்திலிருந்து கோடை காலம் வரை ரொம்ப பிரசித்தமாக எல்லா பூமிகள்லேயும் வளரக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். இந்த மலைத்தாங்கியை பொறுத்தவரையிலும் அதோட வேர் அதிகமாக மருந்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். வேருடைய அளவு இப்போ குறைவாக கிடைப்பதனால பார்த்திங்கன்னா முழு தாவரத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த மலைத்தாங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பக்கவாதம் சொல்லக்கூடிய நரம்பு பிரச்சனை, முகவாதம் சொல்லக்கூடிய ஃபேஷியல் பேராலிசிஸ், இந்த மாதிரி மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எந்த விதமான கோளாறுகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த மலைத்தாங்கிக்கு உண்டு. பொதுவாக இந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் 50 மில்லி அளவுக்கு எடுத்து, பால் 100 மில்லி அளவுக்கு, மலைத்தாங்கியுடைய வேர் 10 கிராம் அளவு, இதை போட்டு நன்றாக பால் அளவுக்கு சுண்ட வைத்து, அதாவது 50 மில்லி அளவுக்கு குறைத்து வடிகட்டி அந்த பாலை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடணும். இதற்கு பால் கஷாயம் அப்படின்னு பேர். இந்த மலைத்தாங்கி பால் கஷாயம் அப்படிங்கிறது நரம்பு பாதிப்புகளை வேகமாக குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் முறை மட்டுமல்ல, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறை, கேரளாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறை, இது எல்லா முறைகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மலைத்தாங்கியுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இன்டர்மிட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது கரு வளர ஆரம்பித்து 3லிருந்து 7வது மாதத்தில் ஏற்படுகின்ற கருச்சிதைவு நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாக இருப்பதன் காரணமாக செயற்கை கருவூட்டல் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய நடைபெறுகிறது. அந்த செயற்கை கருவூட்டலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% பேருக்கு காரணம் இல்லாமலேயே, அதாவது மருத்துவ ரீதியாக எந்த காரணமும் இல்லாமல் 3வது மாதத்திலிருந்து 7வது மாதத்திற்குள் கருச்சிதைவு ஏற்படுகிறது. இந்த கருச்சிதைவை தடுக்கக்கூடிய சக்தி மலைத்தாங்கிக்கு உண்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது, வழக்கமாகவே கருச்சிதைவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருப்பவர்கள் அதை தொடர்ந்து சாப்பிடும்போது இயற்கையான முறையிலேயே அந்த கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்கிறது. இரண்டாவது, குழந்தைக்கு செல்ல வேண்டிய ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட எல்லா காரணிகளும் சரியாக செல்லுவதால் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியும் சீராக்கப்படுகிறது. குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் இன்றைக்கு இந்த ஒரு ஆராய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக நடந்து வருகிறது. ஆராய்ச்சியுடைய முதல் கட்ட அறிக்கை பார்த்திங்கன்னா 90% வரை கருச்சிதைவை தடுப்பதற்கு இது உதவி செய்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மலைத்தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயமானது கருச்சிதைவு நோயை, குறிப்பாக செயற்கை கருவூட்டலில் ஏற்படுகின்ற கருச்சிதைவு நோயை தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த மலைத்தாங்கியை பொறுத்தவரையில் இது ஒரு மிகச்சிறந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். கிராமங்கள்லாம் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா வலி ஏற்படும் போது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட இலைகளை எடுத்து நன்றாக எண்ணெயில் இட்டு வதக்கி அதை அரைத்து இளஞ்சூடாக வலி ஏற்படுகின்ற முட்டுகளில் அதை ஒரு பூச்சு போல வைத்து கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் உண்டு. அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த முட்டுகளில் ஏற்படுகின்ற வலி குறைவதை நம்ம உணர முடியும். அதே போல் தசைகளில் ஏற்படுகின்ற வலியாக இருந்தால் இது மலைத்தாங்கியுடைய இலைகளை எடுத்து நன்றாக வதக்கி ஒரு மூட்டை போல கட்டி கொண்டு அந்த மூட்டையை கடாயில் வைத்து சூடு செய்து ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையும் கிராமங்களில் இன்றளவும் தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு வழக்கம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா
உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிடாமலேயே வெளிப்புற உபயோகத்திலேயே வலியை குறைப்பதற்கு இந்த மலைத்தாங்கியுடைய இலைகள் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த அர்த்தித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு முகத்தில் ஏற்படுகின்ற பக்கவாத நோய், ஃபேஷியல் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்க்கு இந்த மலைத்தாங்கியுடைய பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மலைத்தாங்கியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை நசிய சிகிச்சைன்னு சொல்லுவோம். மூக்கில் 2 சொட்டுக்கள் விட்டு நன்றாக உறிஞ்ச வைக்கின்ற ஒரு சிகிச்சை. அதை செய்வதற்கும் இந்த மலைத்தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது நம்மளுடைய கடவாய் பற்களுக்கு கீழே 3 நரம்புகள் இருக்கிறது. அதற்கு ட்ரைஜெமினல் நரம்புன்னு பேர். அதாவது அது தலைப்பகுதி, காது பகுதி, கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பகுதிக்கும் செல்லக்கூடிய ஒரு நரம்பு. அந்த நரம்புகள் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த பகுதிகளில் கடுமையான வலிகள் ஏற்படும். கண்களில் ஒரு வலி, பற்களில் ஒரு வலி, நாக்கு பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி, கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி. இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு கடினமான பொருட்களை கடித்தாலே கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கடுமையான வலி ஏற்படும். இதற்கு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற பெயர். இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த மலைத்தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை மற்றும் வேர் எல்லாத்தையும் நன்றாக அரைத்து அதோட சம அளவு நல்லெண்ணெய் கலந்து லேசாக கடாயில் வைத்து சூடு செய்து இந்த வலி ஏற்படக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் ஒரு பூச்சி போல் அதை போட்டு ஒரு மணி நேரம் வைத்திருந்து வெந்நீர் வைத்து கழுவ வேண்டும். அதே போல் பாலில் இந்த வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து முகத்தை மூடி அந்த ஆவி பிடிக்க வேண்டும். இந்த 2 சிகிச்சையை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு வலியாக இருந்தாலும் ஒரு 30 அல்லது 40 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக அந்த வலிகள் குறைந்து போகிறத நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த மலைத்தாங்கியுடைய அந்த இலை மற்றும் வேர் மற்றும் அந்த பாலில் இட்டு கொதிக்க வைக்கின்ற அந்த ஆவிக்கு உண்டு. நீரிழிவு நோயாளிகளுக்கு, நீண்ட கால நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை மசில் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது காலில் இருக்கக்கூடிய தசைகள் அதிகமான சத்து இல்லாமல் அந்த தசைகளுடைய அமைப்பு எல்லாமே தேய்ந்து வெறும் எலும்பாக தெரிகின்ற ஒரு அமைப்பு. இதனால் என்ன ஆகும்னா அவர்களால் நடக்கவோ நிற்கவோ உட்காரவோ ஏன் ஒருவர் துணையின்றி எந்த வேலையும் செய்வதற்கு முடியாது. அந்த அளவுக்கு இருக்கின்ற அந்த டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மலைத்தாங்கியுடைய இலைகளை நன்றாக எடுத்து சுட வைத்து அரைத்து அந்த பகுதி முழுவதும் பத்து இட வேண்டும். ரொம்ப மோசமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் சிறிதளவு ஆட்டு இறைச்சியும் சேர்த்து எடுத்து அதையும் பாலிட்டு வேக வைத்து அதை நன்றாக அரைத்து கட்டுகின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் சிகிச்சையில் உண்டு. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 48 நாட்களிலேயே அந்த தசைகள் மீண்டும் இயல்பான நிலைமை அடைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மலைத்தாங்கியை பொறுத்தவரையிலும் நரம்பு சம்பந்தப்பட்ட, தசை வலி சம்பந்தப்பட்ட, தசை இழப்புன்னு சொல்லக்கூடிய மசில் வேஸ்டிங் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.